வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் பற்றியும் எடுத்துக்க கூடாத விஷயங்கள் பற்றியும் டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் விளக்கி சொன்னார். அந்த வகையில் கடைசி நாளான இன்று நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா டாக்டர், டயபெட்டிக் அப்படின்னாலே பத்தியம் நிறையா இருக்கும். இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டினேன். நேற்று செஞ்ச தானிய பொங்கல் வரைக்கும் ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபுட்டுமே ரொம்ப யம்மியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. நம்ம நார்மலாக மற்ற ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் டாக்டர். பிகாஸ் சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருக்குமே அந்த ஒரு ஓல்டான ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. யாராக இருந்தாலுமே சரி, ஐயோ இனிமேல் டேப்லெட்ஸ் நிறைய எடுக்கணும், பத்தி அதிகமாக இருக்கும், நமக்கு சாப்பாட்டில் வந்து சுவை இருக்காதுன்னு. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதை வச்சு நானும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் டாக்டர். நேர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஃபீட்பேக்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பத்தியம் அப்படின்னு ஒன்று, நம்ம சர்க்கரை நோயாளிகள்னு ஒன்று அவங்களுக்கு தனியாக பிரித்து இவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க, இவங்க வாழ்நாள் முழுவதும் அவதிப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றக்கூடிய விஷயங்களை சித்தர்கள் கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அள்ளி அள்ளி பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிறு துளியை தான் அந்த 5 நாளில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உணவு வகைகள் இப்போ நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பத்தியம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரியான உணவு வகைகள் முழுவதுமே உடம்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, உடம்பை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த 5 நாளும் நம்ம செஞ்சு காமிச்ச விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தணும். பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒயிட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மாத்திரம்தான் கிடையாது, எல்லாருமே தடுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி மைதா, இது எல்லாருமே நீக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்துக்குமான ஒரு அறிவுரையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள், இன்றைக்கி நம்ம சொல்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உணவில் நான் சேர்த்துக்கிட்ட விஷயம். அதனால் இது பத்தியம்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நான் என்ன சாப்பிட்றேனோ, நான் என்ன வந்து பயன்படுத்தி நன்மை அடைகிறேனோ அதை நான் மக்களுக்கு சொல்கிறேன். அதனால இது வந்து பத்திய உணவு அப்படின்னு ஏதோ தனியாக பிரித்து பார்க்க தனி ஒரு ஆரோக்கிய உணவு, ஊட்ட உணவு, உணவே அமிர்தம், அவ்வளோதான். சூப்பர் டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம், நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அது டைப் 2 அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னு. அது எந்த வயசுலேருந்து அவங்களுக்கு வரும், அதோட சிம்டம்ஸ் என்ன? ஸோ குழந்தைங்க எல்லாருமே போய் செக் பண்ணணுமா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு டைப் 2 டயபெட்டிஸ் என்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு 23 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான நோயர்கள் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு நோயர் 19 வயசில் டைப் 2 டயபெட்டிஸ் வந்திருக்கு. இதுதான் நான் பார்த்ததுலேயே குறைந்த வயசில் டைப் 2 டயபெட்டிஸ் வந்தது. இது வந்து டைப் 1 கிடையாது. டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கே வரும். ஆனால் டைப் 2 அப்படிங்கிறது வந்து குறைந்த வயசில் வந்தது 19 வயசில். ஆனால் அவர் ஒரு கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக இன்றைக்கும் மருந்து சாப்பிடாமல் இந்த உணவு மூலமாகவே அவர் தன்னுடைய உடம்பை கட்டுப்படுத்திட்டு இருக்கார். இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 30 வயசு, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது. அவர் நல்ல விதமாக உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்துட்ருக்கிறார். 19 வயசில் வந்தவர் இன்றைக்கி 30 வயசு ஆயிடுச்சு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உணவு மூலமாக மட்டுமே அவருடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைத்துக்க முடியுது, எவ்வளோ இளமையாக வந்தாலும் சரி. அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, நாம் அறிவுறுத்தி மக்களுக்காக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இதுதான். நிச்சயமா டாக்டர். அந்த வகையில் கடைசி நாளான இன்று நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, ஒரு முக்கியமான ஒரு கனி, நெல்லிக்கனி. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஔவையாருக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி. அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, இலக்கிய காலங்கள்லேருந்தே இந்த நெல்லிக்காயினுடைய மகிமை வந்து பரம்பரையாக அவங்க வந்து பாதுகாத்துட்டு வந்து அது பொக்கிஷமாக இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நெல்லிக்காயை அடிப்படையாக வச்சு ஒரு சோறு, வழக்கமான சோறு இல்லாமல் திணைச்சோறு, திணையும் நெல்லிக்காயும் சேரும்போது பல நன்மைகள் கிடைக்காத நம்ம உணர்றோம். அதனால் அந்த ரெண்டையும் கலந்து ஒரு உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது நிச்சயமாக சர்க்கரை நோய்களுக்கு ஒரு அமிர்தமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமா டாக்டர். நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போதே அதோட சுவை அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். எல்லாருக்குமே அது பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி ஒரு உணவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு நாங்கள் தெரியும். நிச்சயமா நேர்களே, நெல்லி திணை சோறு எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்காக இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுக்கவே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய வகையிலான உணவு வகைகள் பற்றி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லி திணை சோறு. நெல்லி திணை சோறுக்கு தேவைப்படும் பொருட்கள்: திணை அரிசி. திணை அரிசியை இந்த மாதிரி வடித்து வச்சுக்கணும். நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததா அது தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், உளுந்து, மிளகு,
சீரகம், பெரிய நெல்லிக்காய் அதை இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, உப்பு. முதல்ல கடாயில நல்லெண்ணெய் நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடான பிறகு அதுல சீரகம், மிளகு, உளுந்து, மிளகு, சீரகம், உளுந்து இது மூணையும் நல்லெண்ணெய்ல போட்டு கொஞ்ச நேரம் தாளிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இதுல கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, உளுந்து, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லெண்ணெய்ல போட்டு நல்லா வதக்கின பிறகு இதுல நம்ம திருவி வச்சிருந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெயில உளுந்து, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு அதில் திருவி வச்சிருந்த நெல்லிக்காயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்த பிறகு கல்லுப்பு நல்லா இதில் கலக்கிற அளவுக்கு இதை நம்ம வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தினை அரிசி, அதுல இதுல சேர்த்துக்கணும். நெல்லிக்காய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், உளுந்து இதையெல்லாம் நல்லா வதக்கி கடைசியா வடிச்சு வச்சிருக்க தினை அரிசியை இதோட சேர்த்து நம்ம கலக்கணும். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தினை அரிசி, நெல்லிக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. கடைசியா இதுல நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெல்லி தினை சோறு ரெடி ஆயாச்சு. அடுத்ததா இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நெல்லி தினை சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் முழுக்கவே சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவைப்படும் விதத்தில் நிறைய உணவு முறைகளை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு வந்தேன். இந்த எபிசோட், அதாவது இந்த கடைசி வாரத்தில் இன்னைக்கு நெல்லி தினை சோறு உங்களுக்காக நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரணும். இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெல்லி தினை சோறு பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இன்னைக்கு நான் நெல்லி தினை சோறு பண்ணினேன். ஸோ அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரி, நெல்லிக்காய் சர்க்கரை நோயர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் அமைகிறது, உணவாகவும் அமைகிறது. மருந்துணவுன்னு சொல்லக்கூடிய வகைகளை வரக்கூடிய பல விதமான உணவுப் பொருட்களில் மிகவும் முக்கியமானது, முதன்மையானது இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காய் நாம் ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஔவைக்கு அதியமான் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகச்சிறந்த அரசர் ஒரு புலவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக அமையக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை பெற்றது இந்த நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லாமல் பல விதமான நோயர்களின் நோயை நீக்குவதற்கு உதவியாக இருக்குது. அந்த விதத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அத்தனை விதமான தொற்றாத நோய்கள், இந்த காலத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கேன்சர்லேருந்து, ஹைப்பர் டென்ஷன்லேருந்து, ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து, பிரெயினில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. குறிப்பாக
நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க இந்த உணவு மூலமாகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டீங்க. முதன்மையாக ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்குது, இன்னைக்கு தான் வந்திருக்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நெல்லிக்காய் சாரோட மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கலந்து ஒரு பானமாக டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா அவர்களுடைய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நிலையிலிருந்து அவங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. சூப்பர் டாக்டர். இப்போ நெல்லிக்காய் நான் செஞ்சு நெல்லி திணை சோறு நான் பண்ணேன். இப்போ நெல்லிக்காயிலே நீங்க பெரிய நெல்லிக்காய் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எதனால அந்த சின்ன நெல்லிக்காய் நம்ம சேர்க்கக்கூடாது? சின்ன நெல்லிக்காயில சில விதமான நன்மைகள் இருக்குது. அதுவும் நன்மை இல்லாத ஒரு காய். ஹைபிரிட் வெரைட்டியா டாக்டர்? ஹைபிரிட் கிடையாது, அதுவும் இயற்கையான ஒரு நெல்லிக்காய் தான். புளிப்பு நெல்லிக்காய்னு பேரு. இந்த நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா புளிப்பு அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது, 5 சுவைகளும் அடங்கிய ஒரு காய்னு சொல்லணும். இது தாய் உடலை வளர்ப்பது போல இந்த நெல்லிக்காய் நம்ம உடலை வளர்க்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அந்த விதத்தில் உடலை உறுதியாக்கி ஊட்டமளித்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நேரடியாக சென்று நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. உதாரணத்துக்கு முதல்ல இந்த சர்க்கரை நோய்களுக்கு இன்சுலின் சுரப்பு அப்படிங்கிறது குறைவாகிறது தான் ஆய்வாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. அந்த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த முதல் நிலையில் அந்த இன்சுலின் சுரப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய் சாருக்கு உண்டு. இந்த வாரம் ஃபுல்லாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள், எடுத்துக்கூடாத விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இறுதி நாளான இன்று நீங்கள் ஒரு அட்வைஸ் இல்லை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். போதுமான அளவுக்கு கீரை, காய்கறிகள், பழங்கள், பயிறு வகைகள் இவைகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். குறிப்பாக கீரையும் காயையும் 3ல் 1 பங்கு பச்சையாக எடுத்துக்கோங்க, 2 பங்கு வேக வச்சு சாப்பிடுங்க. கீரையாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, 3ல் 1 பங்கு பச்சையாகவும் 3ல் 2 பங்கு வேக வச்சும் உணவில் சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக அந்த 4 பொருட்களும் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நோயிலிருந்தும் விடுபடலாம், நோய் வராமலும் பாதுகாத்துக்கலாம். நிச்சயமா டாக்டர், டயபெட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பன் வென்ற அந்த 2 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் நேயர் நித்யலக்ஷ்மி தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணி மாவு பிசைந்தால் நல்ல மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் ஜி விஜய் சென்னையிலேருந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலைகளை மை போல் அரைத்து தீக்காயங்களினால் ஏற்படும் தழும்புகள் மீது பூசி வந்தால் நாளடைவில் தழும்புகள் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுக்கவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கஞ்சில இருந்து திணைப்பொங்கல் வரைக்கும் நான் உங்களுக்காக செஞ்சு காட்டினேன். அது நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்காக செஞ்சு அதுல இருந்து ஆரோக்கியத்தை தந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.